ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெனடாரிக்ஸ் யூடியூப் சேனல். ஐம் திலக். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் கொடுக்க போறேன். முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம 2025ல இருக்கோம். நெக்ஸ்ட் 2026 வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா பார்க்குற எக்ஸாம் 2 எக்ஸாம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி, இன்னொன்று வந்து என்டிபிசி. ஏன்னா நார்மலாவே இந்த குரூப் டி என்டிபிசி தான் தனியா ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இல்லாம ஒரு 10th படிச்சிருந்தாலே குரூப் டி எழுதலாம், ஒரு 12th படிச்சிருந்தாலே எனி டிகிரி படிச்சிருந்தாலே என்டிபிசி எழுதலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்ப நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ற எக்ஸாம் இந்த 2 எக்ஸாம் தான். அப்ப இந்த 2 எக்ஸாமுமே இந்த வருஷம் அடுத்த வருஷம் வரப்போகுது. இதுல குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாசம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது போஸ்ட்போன் தான் ஆகுமா, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்ல இருக்கு. சேம் டைம் என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்மளுமே அதை பத்தி பேசியிருந்தோம். ஸோ அப்ப நோட்டிபிகேஷன் அது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும், அப்ப வரப்போற குரூப் டி ஆகட்டும் என்டிபிசி ஆகட்டும் எக்ஸாம் எப்ப இருக்கும், ஓகே, டஃப்பா இருக்குமா, அந்த எக்ஸாம் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், இதை பத்தி தான் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்திருந்தது. இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் ஆகட்டும், ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும், ரெண்டுமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மாசத்துல எக்ஸாம் நடந்துருச்சு. அதாவது எக்ஸாம் டேட்டுக்கு 1 month முன்னாடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. எதுக்கு? என்டிபிசியோட கிராஜுவேட்டுக்கான சிபிடி ஒன்னாகட்டும், இல்ல என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்டான சிபிடி ஒன்னாகட்டும், ரெண்டுக்குமே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. குரூப் டிக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்தனால அது ஒருவேளை போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியோவும் போயிட்டு இருக்கு. பட் ரயில்வே தரப்புல இருந்து அபிஷியலா எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் சொல்லல. ஓகே, ஸோ அதனால போஸ்ட்போன் ஆகுதோ ஆகலையோ எக்ஸாம் வந்து நவம்பர் 17 நினைச்சே படிங்கன்னு தான் நானே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, இப்போ அந்த குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எக்ஸாம் மோஸ்ட் ப்ராபபிளா அவங்க சொன்ன டேட்லயோ இல்ல கூடிய விரைவிலோ எப்படி பார்த்தாலும் இந்த 2025 எண்டுக்குள்ள எக்ஸாம் கண்டிப்பா குரூப் டி நடந்துருங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஃப்ளோ வந்து ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ திடீர்னு ஒரு எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகேவா, திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப நம்மளால உட்காந்து படிக்க முடியாது. ஓகேவா, நீங்க பாட்டுக்கு போஸ்ட்போன் ஆகும் அப்படியே நினைச்சிட்டே இருந்து திடீர்னு ஒரு 10 நாள் எக்ஸாம், ஒரு 5 நாள் எக்ஸாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? படிக்க முடியாது. ஏன்னா குரூப் டில சயின்ஸ்ங்கிறது ரொம்ப வெயிட்டேஜான டாபிக். 25 கொஸ்டின் குரூப் டில சயின்ஸ் மட்டுமே இருக்கு. அப்ப நான் எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டு இருக்கேன், சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேத்ஸ் ரீசனிங்க்கு நம்மளோட வீடியோஸ் பாருங்க அப்படின்ட்டு தொடர்ந்து அதுக்கான ரிவிஷன் வீடியோஸும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் டிக்கு ரிவிஷன் வீடியோஸும் போயிட்டு இருக்கு. அப்ப என்டிபிசி படிக்கிறவங்க, இப்ப வரப்போற என்டிபிசி நான் அப்ளை பண்ண போறேன், அவங்களும் அந்த வீடியோஸ் இனிமேட்டுக்கு பாருங்க. ஸோ இனிமேட்டுக்கு நம்மளோட அந்த ரிவிஷன் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி வித் என்டிபிசி அப்படின்ற மாதிரி கொண்டு போலாம் அப்படின்ற பிளானும் இருக்கு. ஏன்னா என்டிபிசியும் கூடிய விரைவில் வந்துரும் போல, கூடிய விரைவில் வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வேகன்சி கவுண்ட்லாம் கூட ஒன்று வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த குரூப் டி அப்படின்றது நவம்பர் மாசம் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் எப்போ வரும்? இப்போ என்டிபிசி நோட்டிபிகேஷன் வந்து நம்ம கூடிய விரைவில். நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, நிறைய வீடியோல சொல்றது என்னன்னா, ஒரு நோட்டிபிகேஷனுக்கு நம்ம வெயிட் பண்றதை விட எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ என்டிபிசி நோட்டிபிகேஷனே இப்போ வருது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் எப்போ வரும்? 2026 தான். ஹியூஜ் டைம் இருக்கு. குரூப் டி இன்னும் 2 மாசத்துக்குள்ள வந்துரும். ஆனா என்டிபிசி அப்படின்றது ஹியூஜ் டைம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் இல்லாம குரூப் டி பாஸ் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம என்டிபிசி பாஸ் பண்ண முடியாது. இதுதான் பிரசன்ட் சிச்சுவேஷன். ஏன்னா மேத்ஸ் ரீசனிங் அவங்க ஈஸியா தான் கேட்கறாங்க. ஸோ இந்த வருஷம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஒன்று நடந்துச்சு. இந்த வருஷமா போன வருஷமா ஆர்பிஎஃப் எஸ்ஐ இந்த ரீசெண்டா ஒன்று நடந்தது. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டஃப்பா இருந்தது. இப்போ ஆப்டிடியூட் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், டஃப்பா இருந்தது. ஆனா என்டிபிசி கிராஜுவேட் ஆகட்டும், என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும், மேத்ஸ் ரீசனிங் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. டெஸ்ட் வச்சதே ஜெனரல் அவேர்னஸ்ல தான், ஜிஎஸ்ல தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டினை வெயிட்டேஜ் அதிகமாக்கி அதுவும் கொஞ்சம் டஃப்பா வேற கேட்டு வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது சிம்பிள் கான்செப்ட், மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லா அடிக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு சைடு குரூப் டி படிக்கிறீங்களா, சயின்ஸை படிங்க. சயின்ஸை படிங்க. 25 கொஸ்டின் சயின்ஸ் வருதுன்னா குறைஞ்சபட்சம் 5 கொஸ்டின் அக்யூரேட்டா அடிக்கணும். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும் சயின்ஸ்ல. நல்லா படிங்க சயின்ஸ். எக்ஸாம் கம்மியான டைம் தான் இருக்கு. குரூப் டி சொன்ன டேட்டுக்கு வச்சுட்டா கம்மியான டைம் தான் இருக்கு. அதனால சயின்ஸ் நல்லா படிங்க, டெப்தா படிங்க. இருக்க டைம் ஃபுல்லா சயின்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்களா, மேக்ஸுக்கு 1 மணி நேரம், ரீசனிங் 1 மணி நேரம் போதும்.
ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் சயின்ஸை மட்டுமே படிங்க. சயின்ஸ் தான் குரூப் டில காப்பாத்தும். 25 கொஸ்டின் தனியா இருக்கு. ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு 30, 25, ரீசனிங் ஒரு 30, மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 55 கொஸ்டின் இருக்கு. இந்த 55 கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதல நிறைய பேர் 50 தாண்டிடுவாங்க. அதுல உங்களால டிஃபரன்ஸும் வெயிட்டேஜும் காட்டவே முடியாது. இங்க உங்களோட வேலையை ஃபிக்ஸ் பண்ண போறது எதுனா சயின்ஸ் தான். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸும் 20 கொஸ்டின் பெருசா யாரும் படிக்க போறது இல்லை. ஏன்னா அதுல நிறைய படிக்கணும். கரண்ட் அவர்ஸ் படிக்கணும், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு அவ்வளவு படிக்கணும் 20 கொஸ்டினுக்கு. ஆனா 25 கொஸ்டினுக்கு சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸ் நல்லா படிங்க, ஓகேவா? விட்டுறாதீங்க சயின்ஸை, குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நம்ம என்டிபிசிக்கு தாவணும்னா என்டிபிசிக்கு இன்னும் ஹியூஜ் டைம் இருக்கு. ஓகே, நோட்டிபிகேஷன் வந்தாலும் எக்ஸாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் இப்ப கேட்கறது ரீசன்ட் டைம்ஸ்ல, சார் நோட்டிபிகேஷன் எப்ப சார் வந்துமா, ஏதோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, இதை விடுங்க. இப்ப வந்தாலும் இல்ல அப்புறமே வந்தாலும் எக்ஸாம் 2026 தானே. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் அல்லது 7-8 மாசம் ஆகும் எக்ஸாமுக்கு. டைமை யூஸ் பண்ணுங்க. இப்பல இருந்து பேசிக்ல இருந்து ஆரம்பிங்க. ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த என்டிபிசி கிராஜுவேட் ரிசல்ட் வரலையா, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சுமார் தான் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா யூஜில வேகன்சி கம்மி, அதனால சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப ஃபுல் ஃபோக்கஸ் அங்க திருப்புங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியோட வரப்போற கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிங்க. இதை நான் சொன்னோட அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் அதுல வேகன்சி கம்மியா இருக்கே சார் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், ரொம்ப வேகன்சி ரொம்ப கம்மியா டம்மியா வந்திருக்கானா இல்ல, ஓரளவு நல்ல வேகன்சி, ஓரளவு நல்ல வேகன்சி. ப்ரீவியஸ் என்டிபிசிலாம் கம்பேர் பண்ணப்ப கம்மி தான். ஏன்னா ப்ரீவியஸ் டைம்லலாம் என்டிபிசி ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்போ வருஷம் நடக்குது. அப்போ வருஷம் நடக்குதுங்கிறப்ப கண்டிப்பா வேகன்சி கம்மியா தான் வரும். ஓகேவா? அப்ப நீங்க அந்த வேகன்சியோட கம்பேர் பண்ணாம இப்போ வந்திருக்க வேகன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு வேகன்சி தான் அப்படின்றப்ப, இப்போ என்டிபிசி எக்ஸாமே ஒரு 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம் நடக்குதா, நீங்க ஒரு 80 கொஸ்டின் அல்லது 75 கொஸ்டினுக்கு மேல போயிட்டீங்கன்னா நம்ம எதுக்கு வேகன்சியை பார்க்கணும்? நீங்க ஒரு 75 கொஸ்டின் 80 கொஸ்டின் அடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வேகன்சியை பார்க்கணும்? ஒரு 80 கொஸ்டின் அடிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ குரூப் டிலையும் அதான் சொல்றேன். குரூப் டிலையுமே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க. மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 50 கொஸ்டின் தரமா அடிச்சே ஆகணும். நான் சொல்றது எல்லாமே அக்யூரசி அட்டெம்ப்ட். சயின்ஸ்ல ஒரு 15, ஜிஎஸ்ல அப்படி இப்படி தேத்துனா கூட ஒரு 10, 25, 50, 75 கொஸ்டின் மினிமம் அடிக்கணும். இனிமேட்டுக்கு வரப்போற ரயில்வே எக்ஸாம் என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், 75 கொஸ்டினுக்கு கம்மியா நீங்க அடிக்கவே கூடாது. 75 கொஸ்டினுக்கு தரமா அடிக்கணும். அந்த மாதிரி தான் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். ஓகே, அதனால நல்லா படிங்க. குரூப் டி எக்ஸாம் சொன்ன டேட்டுக்கு வந்துடும். லேட் ஆனா பிரச்சனை இல்ல, சீக்கிரம் வந்துட்டா பிரச்சனை. அதுக்கேற்ற மாதிரி தயாராகுங்கன்னு சொல்றேன். நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் லேட்டா வந்தா கவலைப்பட தேவையில்ல. படிக்காம எக்ஸாம் முன்னாடி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால குரூப் டிக்கு இப்பல இருந்து ரெடி ஆகுங்க. சயின்ஸை நல்லா படிங்க. இது ஒரு ஃப்ளோல இருக்கட்டும். வரப்போற என்டிபிசிங்கிறது நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம், அதுக்கு நல்லா படிச்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். இதை சொல்லலாம் தான் வந்தேன். இந்த 2026க்குள்ள ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர்ஆர்பி வேலைக்குள்ள போயிடணும். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல படிங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.